முதல்வராக இருந்து எம்எல்ஏவாக தோற்று போன திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் வந்துட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்கள், அவர் ஏதோ உருட்டுன்றாங்க, அது என்னன்னு தெரில. ஸோ இப்படி திமுக நிர்வாகிகள், எடப்பாடி அவர்கள், அதிமுக, பிஜேபி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சி 30 நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து உங்கள் லட்சணம்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன? தாவேக்காவுக்கு ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னென்னு தெரியலன்றாங்க. ஆனால் மேயர் கரெக்டாக ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணாங்களா? அது என்ன ஃபாலோ பண்ணலை அப்படின்ற விஷயத்தையும், ஒரு பக்கம் அண்ணாமலையார் அவர்கள் ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏன் அதை இப்போ வந்து பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும், இதெல்லாம் வேறு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா, ஆட்டத்திலே இல்லை, களத்திலே இல்லை, டெபாசிட்லேயே இல்லாத ஒரு மனுஷன் தேவையில்லாமல் வந்து கருத்து, அதாவது அந்த படம் பார்த்துட்டு கருத்து கணிப்பு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஜய் அவர்கள் நடித்த அந்த படத்தை, முதல்வர் நடித்த அந்த படத்தெல்லாம் வந்து அவர் வந்து தரம் பிரிச்சிருக்காராமா. இந்த தரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இவர் நடித்த படத்தில் ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களா. இதெல்லாம் எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைச்சர்கள் மேலே இப்போ சில கம்ப்ளைண்ட், அதை வந்து இவங்க வந்து குத்தாட்டம் போட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது, நம்ம அமைச்சர்கள் சீரும் சிறப்புமாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்றதையும் இந்த ஒரு காணொலியில் பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்துட்டு இந்த திமுக நிர்வாகிகள்லாம் எதுக்கு கதறணும்? அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா, முதல்வராக இருந்த எம்எல்ஏவை தோற்று போன நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் நம்ம அது வேறு ஞாபகம் வந்துட்டே இருக்குது, உதயநிதி அவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கேண்டிடேட்ஸ் அங்கங்கே சில பேர்லாம் மீசியெல்லாம் வலிச்சிக்கிறாங்க அப்படின்றாங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறாங்களா இல்லை. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். மின்சாரத்துறை ஊழல், டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது சென்னையில் வீடு கட்டுறவங்க, பில்டிங் கட்டுறவங்க என்ன பண்ணணுமா, பார்ட்டி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்காக தனியாக காசு கொடுக்கணும். யார் பார்ட்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பார்ட்டிக்காக காசு கொடுக்கணுமா. இது என்னங்க, இது உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பொதுமக்கள் எப்படி காசு கொடுப்பாங்க? பொதுமக்கள் வீடு கட்டினாலும் பில்டிங் கட்டினாலும் உங்கள் கட்சிக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? பார்ட்டி பேமெண்ட். இது மாதிரி கிட்டத்தட்ட பல வருஷங்களாக போயிட்டு இருந்திருக்கு. கஜானாவில் பணம் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு காசு இல்லை, எங்களுக்கான பணத்தை வந்து நீங்கள் ஒதுக்கிடுங்க, நிதியை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதாவது இப்போ மத்திய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை ஒன்று வச்சாங்க திமுக அவர்கள். ஆனால் இந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல, ஒயின் ஷாப்பு, இந்த ஒயின் ஷாப்பில் பீரு, அப்புறம் ஒயின், இந்த மாதிரி சில பொருட்களுக்கெல்லாம் வந்துட்டு அட்டைப்பட்டி வரி, இந்த பாக்ஸுக்கு இவ்வளோ வரி அப்படின்ற மாதிரி, அதுவும் பார்ட்டி பேமெண்ட், பார்ட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சியை வளர்க்குறதுக்காக மாதத்துக்கு 100 கோடி, ஒரு மாதத்துக்கு 100 கோடி அப்படின்னா 12 மாதத்துக்கு 1200 கோடி அடிச்சிருக்காங்க. ஏண்டா காசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும், அதாவது டிஎம்கே மட்டும் இதில் குற்றம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏடிஎம்கே காலத்துலையுமே இருந்திருக்கு. ஏடிஎம்கே காலத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டி பேமெண்ட்னு ஒன்று போயிட்டு இருந்திருக்கு, பார்ட்டி சார்ஜஸ், பார்ட்டி பேமெண்ட். அதே மாதிரி இங்கே வந்து டிஎம்கே இதுலேயும் வந்துட்டு போயிருக்கு. அவங்க வந்து 25 ரூபா வைக்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு 40 ரூபா வைப்பாங்களாமா. அவங்க வந்து 40 ரூபான்னா இந்த வரப்போகிற ஒரு வேலை, இப்போ நடக்கிற ஆட்சி வேறு மாதிரி இருந்துருந்துச்சுன்னா அது 60 ரூபா, இது மக்களுக்கும் தெரியாமல் போயிருக்கும். இப்போ சொல்லுங்கள், கல்வி கடன் இல்லை, கல்வி கடன் கொடுங்க, கல்வி கடன், நிதி இல்லை கொடுங்க, நிதி கொடுங்கன்னு சொல்லி நிதி அமைச்சர் மேலே பழியை போட்டு, உங்கள் அப்பா வீட்டு காசா நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சில வார்த்தைகளெல்லாம் விட்டு, இப்போது இப்படி ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஸ்வீட்டை கலரி சாப்பிட்ருக்கீங்களே, இதெல்லாம் முறையா? இப்போ புரியுதுங்களா எதுக்கு இந்த கொத்தடிமைகள்லாம் வந்து கதறாங்க? எதுக்கு வந்து 3 மாதம் தான், 4 மாதம் தான், 1 மாதம் தான் உட்காரவே இல்லாமல் வந்துட்டு அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுங்க, அடுத்து யார் வீட்டில் காது குத்துருக்கு, நான் வந்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வந்துடுறேன், யார் வீட்டில் கேக் விட்டுருக்கேன், நான் வந்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வந்துடுறேன், யார் வீட்டில் கல்யாணம், நான் வந்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வந்துடுறேன். விஜய்னு சொல்லிட்டு இந்த 20 நாள் 25 நாள், இன்னும் ஒரு மாதம் முடிய போகுது. இதுக்குள்ளே இவங்க வந்து டிஎம்கே ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் தாவேக்காவை பற்றி குறை மட்டுமே கூறுறதுக்கு ஒரே விஷயம் இது மட்டும்தான். மின்சாரத்துறையில் ஊழல், ஒயின் ஷாப் இதில் ஊழல், சிஎம்டி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலையும் இவங்களோட ஊழலாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அமைச்சர்கள் மேலே வேறு இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரு நேரு மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆளுநர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த பெர்மிஷன் கிடச்சாச்சு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மூலையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த 2 கேஸ், இப்போ 2 கேஸையும் ஃபைல் பண்ணி சிபிஐ என்கொயரி வந்திருக்கு. ஸோ இப்போ புரியுதுங்களா இந்த கொத்தடிமைங்களாம் ஏன் அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா சிஎம் சார் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு, யார் யார் மேலே என்னென்ன ஊழல் இருக்குது, யார் யார் மேலே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா ஃபைலையும் எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேயரோட ப்ரோட்டோகால்ஸ், இந்த மேயரோட ப்ரோட்டோகால்ஸ் தான் என்னப்பா, அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டோம். ஆனால் இப்போ ஒரு புது ப்ரோட்டோகால்ஸ் ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட சென்னை மட்டும் இல்லாமல் இந்த மேயர்கள்லாம் ஜெயிச்சாங்களா தெரியுமா, மேயராக போய் ஆட்சியில் உட்காந்துருக்காங்களா, இவங்க யாருமே 70% மேயர் அவர்கள் வந்துட்டு, 70-75% மேயர் அவர்கள் வந்துட்டு இது வரைக்குமே அவங்களோட சொத்து விவரங்களை கொடுக்கவே இல்லையாம். இதுதான் உங்கள் ப்ரோட்டோகால்ஸா? தன்னோட ஆஃபீஸில் கீழே வேலை பார்க்குற ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் ஒரே கலரில் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. இதுதான் உங்கள் ப்ரோட்டோகால்ஸா? சிஎம் சார் வந்தால் என்ன, மந்திரி சார் வந்தால் என்ன, பேன்வாயில் வந்துட்டு இந்த செக்யூரிட்டிலாம் வந்து பிளாக் ஹேட்ஸ்லாம் வந்துட்டு தொங்கிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி மேயர் அவர்களும் இன்னொரு அமைச்சர் அவர்களும் போகிறாங்க. அப்படி மேயர் அங்கே போகணும், அந்த மாதிரி தொங்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஏதாவது ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதா? இன்றைக்கி விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி டிஎம்கே வந்து சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாமல்
இவங்களை எப்படா என்ன பண்ணணும்னு தெரியாமல் மொக்கையாக பிளான் போடுறாங்களே, அவங்கள்ட்ட போய் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு சூப்பர் கண்டென்ட்டை போட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறீங்களே. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே நீங்கள் இன்னும் சொத்து மதிப்பையே காமிக்கல. 8 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, மேயர் தேர்தல். ஸோ 8 மாதம் தான் இருக்குது, இன்னமும் நீங்கள் காமிக்கல அப்படின்றது எவ்வளோ பெரிய புரோட்டோகால்ஸ் விதிமீறல். அது உங்களுக்கு தெரியாதா? இல்லை மக்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா? இப்படி இந்த ஊரக வளர்ச்சி, அதாவது இந்த மேயருக்கு கீழே இருக்கிற கட்டுப்பாட்டு இடத்துலலாம் வந்துட்டு நிறைய ஊழலாம் நடந்திருக்கு. ஒரே டெண்டரை போட்ட டெண்டரே திரும்பவும் போடுவாங்களாமா. போட்டு அந்த பில்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, கட்டுமான பணிலாம் முடிஞ்சிருச்சு, அந்த வேலையை முடிஞ்சிருச்சுனாலும் அந்த டெண்டர் பேரில் இன்னொரு டெண்டரை போட்டு அந்த பணத்தை எடுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதவர்ஜுனா துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற துறை. அது வந்து அந்த துறையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்குமே கமிஷன் கொடுக்கக்கூடாது, யாருமே கமிஷன் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடாது, வேலை சுத்தமாக இருக்கணும், கமிஷன் கரப்ஷன் ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு மேனேஜர்ஸ், அந்த ஹெட்டெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, தைரியமாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் கமிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் இவ்வளோ நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துரு, இவ்வளோ பர்சன்டேஜ் கட்சி கொடுத்துரு, இவ்வளோ பர்சன்டேஜ் எங்கள் வயிறு நிரப்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் வந்து டேரெக்டாக வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தால் அதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸில் வராதாமா. அதாவது டிவிகே பண்ணுற எந்த நல்லதுமே ப்ரோட்டோகால்ஸில் வராதாமா. இவங்க பண்ணுற எல்லா கெட்டதுமே ப்ரோட்டோகால்ஸில் வருமா. சொத்து வரி காமிக்காதது, அப்புறம் வந்து இந்த CMEW லஞ்சம் வாங்கின பில்டிங் கட்டுறதுக்குலாம் பணம் வாங்கினது தெரியுமா, இதெல்லாம் வந்து ப்ரோட்டோகால்ஸ்குள்ளே வராதாமா. இதெல்லாம் தான் நம்ம மேயர் அவர்கள் வந்து ப்ரோட்டோகால்ஸாக சொல்கிறாங்க. அதேமாதிரி தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க லிப்ஸ்டிக் போட்டால் கண்டிப்பாக அவங்களை வேலையை விட்டு தூக்கணும். இதெல்லாம் வந்து தான் ப்ரோட்டோகால்ஸ். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். திரு அண்ணாமலை அவர்களும் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ 2 இயக்கம், அதாவது வி ஆர் த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி சார்ந்த ஒரு தனி கட்சி தொடங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு இயக்கம் உருவாகிட்டு இருக்கு. அது வந்து என்னென்னா மக்கள் மேடை. இங்கே வந்து மக்கள் மேடையில் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துப்போம். சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வந்து இயக்கங்கள் தொடர்ந்து இருக்காங்க. படிக்க வேண்டிய பிள்ளைங்களுக்காகவும், அப்புறம் வந்து இந்த சாமி மடங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க இந்த மாதிரி திறந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மக்கள் மேடைங்கிறது வந்துட்டு இங்கே மக்களோட குறைகள், மக்களோட நிறைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே வந்து நம்ம கலந்து ஆய்வு வந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு வி ஆர் த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் லெட்டர் போட்டார். நான் இனிமேல் வரலாங்க, உங்கள் கட்சியில் நான் இருக்க மாட்டேன், உங்களோட நான் புது கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஆனாலுமே இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்குமே நிறைய வந்து பிஜேபியோட தத்து பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி நிறைய கட்சிகள் தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சில பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை தொடங்குறது வந்துட்டு பிஜேபியோட ஒரு குழந்தை மாதிரி தான். மேபி வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டப் எடுக்கிறாங்கன்னா அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக இருக்குமா என்ன அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கட்சிகளும் பிஜேபி எப்படி எதுக்குதோ, அதாவது பிஜேபி செய்கிற விஷயங்களுக்கு எப்படி குரல் கொடுக்குதோ அதே மாதிரி எங்களோட சைட்லேருந்து நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கே யார் வேணாலும் கட்சியும் தொடங்கலாம், அதாவது இயக்கமும் தொடங்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு ஜனநாயக நாடு, அதுக்கு நாங்கள் எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காலகட்டம், அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இந்த மாதிரி 3 இவ்வளோ கூட்டணிகளை எதிர்த்து ஒரு கட்சி 108 சீட்டை வின் பண்ணி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று இன்றைக்கி முதல்வராக உட்காந்துருக்காரு டிவிகே தலைவரோட விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உட்காந்துருக்காரு. அப்படின்னா இந்த டைமில் இந்த 2 பேர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது சமூக வலைதளங்கள் எப்படி பேசப்படுதுன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்களை எதுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, 1,75,00,000 வாங்கின திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள், அதே மாதிரி இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம் சம்திங் ஏதோ ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் வர வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பட் யார் வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், மக்களுக்கு தேவை உண்மை, மக்களுக்கு தேவை நல்லது, அதை யார் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி பல ஏடிஎம்கே டிஎம்கே செஞ்ச பல தப்புகள், பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரம் எப்படி இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் மனசில் எல்லார் மனசுலையுமே வந்துட்டு ஒரு ஆனந்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் மக்கள் வயிற்றில் அடித்து வாயில் அடித்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சம்பாரித்த காசு ஒத்தரவை கூட அவங்க உயிரில் ஒட்டாமல் எல்லாத்தையும் அழித்து தின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்கள் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே. இதெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வரவும் இவங்களால் இப்போ பொறுத்துக்க முடியாது. எப்படியாவது இந்த ஆட்சியை கழிச்சிருங்கடா, இல்லைனா நம்மளோட மானம் போய்டும், மரியாதை போய்டும், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மானத்தெல்லாம் கப்பலை ஏற்றிடுவாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம உருட்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இடையில இருந்துக்கிட்டு இது வந்து என்ன பொம்மை ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இவருக்கு ஏன் திடீர்னு இந்த பிறந்தநாள் தானே கும்பிட போயிருக்காரு, பிறந்தநாளை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு இவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்ட்டு. இந்த கேப்பில் இந்த கொத்தூஸ், வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி ஆளுங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு விஜய் சார் பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ. அது எப்போ நடந்திருக்கு, மார்ச் மாதம் இந்த பெண்கள் தின விழா இருக்கு இல்லையா, மகளிர் தின விழா, அந்த விழாவில் கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போ வந்து அவங்க ஒரு பாட்டு போட்டு ஆடிருக்காங்க எல்லா பெண்களோடையும் சேர்ந்து. அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து தொழில்துறை அமைச்சர் நடனம். ஏன்டா அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லைடா? ஏன்டா அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டே அவன் ரோட்டில் ஆடினா ஏன் உங்களுக்கு தெரியாதா? அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டே வந்துட்டு ஓசியில் போகிற
படுக்க வச்சு அடித்தா நாமம், சரி படுக்க வச்சு அடித்தா பட்டை, நிற்க வச்சு அடித்தா நாமம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? முக்கியமாக அந்த மேயர் பிரியா அவர்கள் எங்கே போனாங்க? இருக்கிறவங்களாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு அமைச்சர்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எப்போ நடந்த விஷயத்துக்கு வந்து இப்போ வந்து போட்டு இவர் தான் ஆடினாருன்னா எப்படி? அவங்க எங்கே போயிருக்காங்க? தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அசால்ட்டாக வந்து அவர் ஆடினாங்க அப்படின்னா காதில் பூவை வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இப்போ பழனிக்கு போயிருக்காரு. இன்றைக்கி பழனியில் வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி ஓகே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா இந்த வரவேற்புக்காக ஒரு பலகை ஒன்று வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஓப்பனிங் சம்திங் தெரில. அங்கே போகும்போது அங்கே வந்து அந்த ஊர் எம்எல்ஏவான ஏடிஎம்கே எம்எல்ஏயோட பேர் அங்கே இடம் பெறலை. அதை வச்சு இந்த கட்சி சார்ந்த ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட வந்து சொல்லும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனே அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட மன்னிச்சிருங்க, இது என்னோட கவனத்துக்கு வராமல் நடந்திருக்கு, இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு எதிரியாக நாங்கள் யாரையுமே பார்க்கல. முக்கியமாக டிவிக்கு என்றைக்குமே யாரையுமே எதிரியாக பார்க்கல. அவங்க மக்களோட மனசை வென்று மக்களோட ஓட்டை வாங்கி இன்றைக்கி சட்டமன்ற துறையில் இருக்காங்க. ஸோ அதுக்கான மரியாதையை அவர் அங்கே சிறப்பாக செஞ்சுருக்காரு. இதுதான் வந்துட்டு வயசில் எந்த அளவுக்கு மூப்புங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம எப்படி அடுத்தவங்களை மதிக்கிறோம், வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோம், அவங்களோட பதவிக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றத தாவேக்காவை பார்த்து கற்றுக்கணும். வந்து கோயிலே நிற்க மாட்டோம், வரிசையிலே நிற்க மாட்டோம், சொல்லலாம்னு போவோம். மக்கள் யாராவது என்னங்க நீங்கள் பற்றி போகிறீங்க விஐபி தரிசனமானு கேட்டால் மக்களே வந்து ஒரு ஏசிட்டு போயிடுவீங்க. அப்படி தான் நடந்துச்சு. இப்போ அப்படிலாம் நடக்காது. சரிங்களா? மக்களோட குறைகளை கேட்டு மக்களுக்கு என்னவோ அதை சிறப்பாகவும் தரமாகவும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா இந்த டிவிகே அரசு. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் அந்த பாட புத்தகத்துலேயும் இந்த பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பளம். அது எம்பளம்னா எப்படி இருக்குன்னா ஒரு தலைவரோட முகம். ஏடிஎம்கே வந்தால் ஏடிஎம்கே முகம், டிஎம்கே வந்தால் டிஎம்கே முகம், அம்மா, தாத்தா, அப்பா, அப்பாவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரோட முகமும் பிராண்டட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பிராண்டடெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த பாருங்கள், இது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் லோகோ இருந்தால் போதும், இதில் சம்மந்தம் இல்லாத சில உருவங்கள்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு என்ன பிள்ளைங்களுக்கு தேவை திருக்குறள் அதோட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சூப்பராக உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சிறப்பாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாட புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றின சில விவரங்கள் வந்து முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பெருமிதமாக இருந்துச்சு. ஏன்னா இனிமேல் வந்துட்டு மக்களுக்கு வந்து சாதாரண ஒரு சட்டத்தை கூட அவங்களோட பசங்க வந்து எடுத்து போய் சொல்லக்கூடிய அளவுக்கு இனி வரக்கூடிய காலம் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறோம். சீமானண்ணா உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு தடவை என்னோட ஒரு ஓட்டு உங்களுக்கு தான் நான் போட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் ஏன்டா இவருக்கு அந்த ஒரு ஓட்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வச்சிட்டிங்க. அப்படி உங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் உங்களை நம்பி இருந்தோம் பார்த்தீங்களா, எங்களை தான் தப்பு சொல்லணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, 1000 அடிக்கு மேலே வேறு போய் தண்ணி தேடும் அப்படின்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சி நாங்கள் காதை தூக்கி காமிச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இங்கே தான் நாங்கள் ரொம்ப அடிமுட்டாலாக போயிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் 69 படம் நடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ 69 படத்தை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. அதை பார்த்தீங்களா பார்க்கலையாங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா ஒரு மேடையில் வந்துட்டு என் தம்பி நடித்த மெர்சல் படம் சூப்பராக இருக்குது, என் தம்பி வந்து வந்தானா அவன் வந்து துணை முதலமைச்சர், நான் வந்து முதலமைச்சர், பட்டையை கிளப்ப போகிறான் அப்படிலாம் பேசுனீங்க. இப்போ என்னன்னா வந்துட்டு படமே நல்லா நடிக்கலை, இதில் வந்து தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்துன்னு பாட்டு. ஏங்க அது அவர் பாடுனது, அது எழுதி கொடுத்த லிரிக்ஸ் வேறு, இவர் சிங்கர் மட்டும்தான். நடித்தது சூர்யா அவர்கள். இப்போ நீங்கள் யாரை தான் குறை சொல்கிறீங்க? அந்த பாட்டை பாடினது விஜய் அவர்கள், எழுதினது யார்? அதில் நடித்த சூர்யா அவர்கள் யார்? அந்த படம் இதுக்கு முக்கியமாக விஜயகாந்த் அண்ணனை பற்றிலாம் பெருமையாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. கால் கட்ட வரல் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த விஜயகாந்த் அண்ணனோட படத்தில் சூர்யா நடித்து ஒரு லிரிக்ஸ்டர் எழுதி அதில் வெளியான பாடல் தான் இது. இந்த பாட்டை பாடினது மட்டும்தான் தளபதி விஜய் அவர்கள். இந்த ஒரு சின்ன விவரம் கூட உங்களுக்கு தெரியாதா? விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சார், எதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அரசியலில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. நான் என்ன கேட்குறேன், 2010க்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்ன பண்ணார்? 2010க்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் என்ன பண்ணார் தமிழ்நாட்டில் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை கூட விட்டுருங்க. நீங்கள் 2010க்கு அப்புறம் ஈழத்தமிழர்களை முன்னிறுத்தி நீங்கள் நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாமே பண்ணீங்க, ஓகே. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி எந்த ஈழத்தமிழர்களோட பிள்ளைங்களை தத்தெடுத்திருக்கு? எத்தனை குடும்பங்களை தத்தெடுத்திருக்கு? எத்தனை குடும்பங்களுக்கு அரிசி, சாப்பாடு, பருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு? தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைங்களை அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வச்சிங்க, ஓகே தானே? அதேமாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு பிள்ளைங்களை நான் தத்தெடுத்து படிக்க வச்சேன், அவனுக்கு ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்தேன், அவனுக்கு ஒரு பேனா பென்சில் கொடுத்தேன், சொல்லியிருப்பீங்களா? ஒரு மேடை போடுறீங்க, நிதி திரட்டுறீங்க, நிதி வாங்குறீங்க, அதில் மேடை போடுறீங்க, பேசுகிறீங்க, எல்லாரையும் ஆர்கனைசேஷன் பண்ணுறீங்க. மீதி இருக்கிற காசில் கட்சிக்கு நேராக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ காசு வந்துச்சுப்பா, இந்த காசு இருக்குது, ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போய் நான் மக்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு எந்த மக்களுக்காவது நீங்கள் கொடுத்தீங்களா? அடிப்படை வசதி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்களா? அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் தயவு செஞ்சு ஷோ பண்ணிடுங்கப்பா. உண்மையாகவே இன்னமும் என்ன மாதிரி பல இளைஞர்கள் உங்களை நம்பி உங்கள் பின்னாடி இருந்து இன்னமும் கை தட்டுறாங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி வேணால் அந்த கூட்டம் உங்கள் கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட பேச்சு நாளுக்கு நாள் நீங்கள் பேசுகிற அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா,
எந்த மக்கள் உங்களோட பேச்சை ரசித்தாங்களோ அதே மக்களால் உங்களை நீங்கள் வெறுக்கப்படுவீங்க. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்லேருந்தும் நீங்கள் வெறுக்கப்படுவீங்க அப்படின்றத மட்டும் நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க மக்களே, நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ கடந்த 2-3 நாளாக நடந்தது. நான் கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போட முடியல. ஸோ இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து வந்து என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப வந்து ஒரு நிறையா கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆஃபீஸ் போய்ட்டு வந்து வீடியோ எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச நேரங்களில் இந்த மாதிரி வீடியோக்கள், இந்த வீடியோ தகவல்கள் வந்து சரியானதாகவும், கேள்வி பதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள். உண்மையை சொல்லுவோம், உள்ளதை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம் அப்படின்றது தான் நம்ம சேனலோட கோட்பாடு. இதில் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ என்னால் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக் பற்றி பேசணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றியும் பேசிடுவோம். நன்றி.